ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இந்த ரீசெண்டாக இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 தான். ஏன்னா இப்போதைக்கு டோட்டல் 6 எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே எந்த ஒரு எபிசோட்ஸ் கிடையாது. ஏன் தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ப்ரோ எபிசோட்ஸ் அவன் எப்போ வரும்னு. அப்படிலாம் கிடையாது கைஸ், அவள் தான் இதை முடிச்சிட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் வேறு ஏதோ ஸ்குவிட் கேம் வந்தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியோடு இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த கொரியா வேஸில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அது டோட்டல் கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. IMDbல 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ப்ரோ இதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டடான மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஃபேமஸான நெட்ஃப்ளிக்ஸோட ஷோ. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸு. கண்டிப்பாக பாருங்கள். சில கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோ 456லாம். பட் சில அன்ஃபார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலி சீசன் 3 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங் அது நிறைய பேருக்கு பிடிக்காமலேயும் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எண்டிங் தந்திருக்காங்க. பட் ஆஸ் மேக்கிங் வைஸில் எடுத்தோன்னு வச்சுக்கலாம், ஒரு அல்டிமேட்டான சீரீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேக் கவர்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. IMDbலையும் 5.1. அண்ட் மெயினாக நம்ம ஸ்காட் அட்கின்ஸ் தான் உள்ள நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு இந்த படம் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இந்த வாட்டி ஒரு பென்ட் ஹவுஸு அண்டு அது கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக சில பேர் உள்ளே இருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் தப்பிக்கிறாரு, இதுதான் படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஏன் எதுக்கு அதெல்லாம் நீங்கள் இந்த மூவியை பார்த்தோன்னா தெரிஞ்சிக்கலாம். பட் மேக்கிங் வைஸ் அண்ட் ஆக்ஷன் வைஸில் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிளீனர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி நம்ம 2025 ரிலீஸ் ஆனது தான். இப்போ நம்ம லயன்ஸ் கேட் ப்ளே ஆப் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 5.1. அண்ட் இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ஒரு இடம் இருக்குது, கார்ப்பரேட் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் எனர்ஜி அவங்க ஏதோ பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல சட்டனாக பார்த்தீங்கன்னா சில பேர் உள்ளே பூந்தாங்க. அங்கே இருக்க எல்லாரையும் ஒரு ஹாஸ்டேஜ் ஆட்டோ ஆக்கிடுறாங்க. இப்போதைக்கு அவங்கள உள்ளே இருக்கவங்கள காப்பாற்றணும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விண்டோ க்ளீன் பண்ணுறவங்க தான் இது உள்ளே பூந்து அண்ட் அங்கே இருக்கும் எல்லாரையும் காப்பாற்ற போகிறாங்களாம். ஸோ அதுதான் இந்த படத்தோட டைட்டில், இந்த கிளீனர்னு சொல்லி வச்சுருக்காங்க. பேசிக்லி ஒரு ஆக்ஷன் அண்ட் கொஞ்சம் அந்த ரெஸ்கியூ மிஷின் மாதிரியான ஒரு மூவி இந்த படம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ஹேவ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி டைட்டிலோடு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாரி கைஸ், அதை ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண முடியாது. நம்ம யூடியூப் சைட்லேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு வச்சுருக்காங்க. பை த இப்போதைக்கு இந்த படத்துக்கு IMDbலையும் 6.5 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவி என்ன ப்ரோ கான்செப்ட்னா 3 டீனேஜ் கேர்ள்ஸ் சொல்லிக்கலாம். அவங்க தனியாக அவங்க ஜாலியாக அவங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அண்ட் அந்த டைமில் சில புது விஷயங்கள் மேலே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி போய் முடியுதுன்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட். கண்டிப்பாக எல்லாருமே ப்ரோ டைட்டிலே பயங்கரமாக இருக்குது, விஷுவல்ஸும் செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலான்னு இருப்பீங்க. ஆக்சுவலி நானே இன்னும் இந்த படத்தை பார்க்கல. ஸோ நோட் பண்ணி வச்சுருக்கோம், தனியாக பொறுமையாக பார்த்துக்கலான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் டவுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நியூவான சீரிஸ் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இனிஷியலாக 3 எபிசோட் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் மெயினாக இந்த சீரிஸில் டோட்டலாகவே 13 எபிசோட்ஸாகவும் இருக்க போகுது. பை த இப்போதைக்கு IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயின் ஹீரோ வேறு யாரும் கிடையாது, நம்ம பாய் சீரிஸில் இருந்தாச்சு நம்ம சோல்ஜர் பாயோட கேரக்டர் இருந்தார்ல, ஸோ அந்த ஹீரோ தான் இந்த சீரீஸ்லையும் இருக்கார். கான்செப்ட் இவர் இப்போதைக்கு ஒரு தனியாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஆட்டம் இருக்குது. அவங்க கூட சேர்ந்து அண்ட் சில ஒரு மிஷினை முடிக்கிற மாதிரி இதால் நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற போகிறாங்களாம். ஸோ அப்படி என்ன இந்த மிஷினை அண்ட் அவங்க முடிக்கிறாங்களா இல்லையா, அதை இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். பை த இப்போதைக்கு 3 எபிசோட் தான் வந்திருக்கு, அதனால தான் நானும் பார்க்கல. ஏன்னா எல்லா எபிசோட்ஸ் வந்தால் தான் அட் அ டைம் அதை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம அயனாட்டோட சீரீஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு ஏன் தெரில, நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணி ப்ரோ பார்த்துடாதீங்க ப்ரோன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ப்ரோ கண்டிப்பாக இதை சீக்கிரமாக பார்த்து ரிவ்யூ வேறு போடுங்கன்னு வேறு மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அதனால் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்கேன். இப்போதைக்கு IMDbல 3.7 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அதுவே செம்ம ஷாக்கிங்காகவும் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் வெறும் 3 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு மினி சீரீஸ் தான், டோட்டலாகவே 6 எபிசோட்ஸாக தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆகிடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதை நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அண்ட் பை த வே வரட்டும் ஃபுல்லாக, அதுக்கப்புறமா பார்த்துடலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இல்லை ப்ரோ நான் அதை பார்க்கணுன்னா இந்த ஆட்டை நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்டோட தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ். அண்ட் இந்த வீக்கில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஸ்குவிட் கேம் தான் சொல்லுவேன். ஸோ வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பட்
எதுக்குன்னு தான் நானும் கேட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி எதுக்கு அந்த எண்டிங் வச்சாங்கன்னு. அண்ட் நிறைய பேர் ப்ரோ கடைசியில் அது பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். அதனால தான் கடைசியில் நம்ம அந்த USA வேணால் சும்மா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நெக்ஸ்ட் அவங்க கொஞ்சம் வேர்ல்டு வைடு போகிறாங்க. அதனால் அதுவும் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சீசன் 4ன்னு இல்லாமல் ஒரு நியூவான டைட்டிலோடு இருக்கும். ஸ்குவிட் கேம் வேறு எதுவும் சொல்லிட்டு USA அந்த மாதிரி சொல்லிட்டு ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த கொரியாவோட ஸ்டோரி நம்ம பிளேயர் 456ஓட ஸ்டோரி அதெல்லாம் இதுலே முடிச்சிட்டாங்க. ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்டில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியதில் எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். See you in next video. Bye guys.